ஆகஸ்ட் 14 ஆடி 29 ஆடி பூரமும் ஆடி கடைசி வெள்ளியும் வருது. அம்மனுக்கு உகந்த நாள், ஆண்டாள் அம்மா பிறந்த நாள். இந்த அற்புதமான நாளை நீங்க நிச்சயம் தவற விட்டுறாதீங்க. இந்த நல்ல நாள்ல அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சு வழிபட்டா மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டவங்களும், குழந்தை வர வேண்டவங்களும் அம்மனோட உருவ சிலைக்கோ இல்ல போட்டோவுக்கோ மஞ்சள் குங்குமம் இட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்தி அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமும் படைச்சு அம்மனோட வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு ஆரத்தி காமிச்சு டிஸ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ இல்ல திருமண பாக்கியம் சீக்கிரமா நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதே போல சந்தன குங்குமம் கன்னத்துல வச்சு அவங்க வளையல் பூ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து சாமி கும்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க குழந்தை பாக்கியம் பெறுவாங்க. அதே போல திருமண பாக்கியமும் சீக்கிரமாக நடக்கும். நீங்க அந்த நாள்ல நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்கு சாத்திய வளையலை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இல்ல நீங்க அம்மனுக்கு வளையல் வாங்கியும் கொடுக்கலாம். ஏற்கனவே கன்சீவா இருக்கிறவங்க அவங்க சுகப்பிரசவம் அடையணும்னு இந்த நாள்ல அம்பால வழிபாடு செய்யலாம். 2 செட்டு அம்மன் கோவிலுக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு செட்டு வளையல அம்மனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு செட்டு வளையல பாதத்துல வச்சு நீங்க வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க. இப்படி வளையல் வாங்கி நம்ம போடுறது மூலமா கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அடையும். அம்மா பாத்து போட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சரி அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனா இருக்கு பூ பேசினா அப்படியே பாருமா அங்க பாத்துட்டு போடு. పెట్టేకడమ్మా సంకల్పంత చేయండి மட்டும் நீங்க மட்டும் காமிங்க கடைசியில எல்லாம் காமிச்சு விடுறேன். ஏன்னா 2 பேர் 5 பேர் சேர்ந்து இருக்கீங்க. ஆமா பொண்ணாச்சு வந்தோம்னா இப்படி வரணும். சாமி பாரு என்ன பாக்குற சாமி பாரு சாமி பாரு சாமி பாரு சாமி பாரு பூ எடுத்து பிரார்த்தனை மட்டும் அம்மன் பாதத்துல போட்டு அம்மன் பாதத்துல போட்டு இன்னும் கோரிக்கை மனசார வேண்டிங்கன்னா பாதத்துல போட்டு அப்படியே யாரோ சொல்லுவாங்க. சரி ஒரு 10 பேர் எடுத்து பேக் பண்ணுவீங்க. ஃபேன் போட்டுக்கலாமா ஃபேன் போட்டுக்கலாமா அடுத்த வருஷம் வந்து மருமக வந்து செய்யணும். இந்த வருஷம் மாமியார் செய்யணும். அடுத்த வருஷம் மருமக சேர்த்து போகணும். எடுக்கலாம்